பேசுவோம் நம்ம. திரு சிவபிரியன், எப்படி பார்க்குறீங்க நிதி ஆயோக் கூட்டம், அதுக்கு பிறகு அரசியல் சந்திப்புகள் அப்படிங்கிற மாதிரி இருக்குதா? இதை எப்படி பார்க்குறீங்க? டெல்லி பயணம் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, டெல்லி பயணம் வந்து ஒரு சாதாரண பிரைம் மினிஸ்டரை சீஃப் மினிஸ்டர் போய் ரொட்டீனாக பார்க்குற ஒரு சந்திப்பாக தான் இது இருந்திருக்கணும். சரி, இதில் கான்ட்ரவர்சிஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. 21 ஏன் போல் 22, 23, 24 இப்போ நம்ம பேஸ் லைனாக எடுத்துக்கிட்டோம்னா அன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஃப்ரெஷ் ஃப்ரம் த எலெக்ஷன் விக்டரி, தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை, நீங்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து உங்களுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கலன்றதுனால பழி வாங்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 சீஃப் மினிஸ்டர்ஸ் போகாமல் இருக்காங்க. அதன் பிறகு இந்த வருஷம் போக வேண்டிய அரசியல் கட்டாயமும் இருக்கிறது. நிதி ஆயோக் கூட்டத்துக்கு அரசியல் கட்டாயம் ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு வந்து என்னதான் சென்டர் வெர்சஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அந்த லோக்சபா எலெக்ஷன் நரேட்டிவை கொண்டு போயிருந்தாலும் அப்போ வந்து சென்டர் மீது இவங்களுக்கு வைப்பதற்கு ஒன்றும் பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் இல்லை, எல்லாமே பழைய குற்றச்சாட்டுகள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தி திணிப்புன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது மும்மொழி கொள்கையை மத்திய அரசு திணிக்க முற்படுகிறது. அது வந்து யாரும் ஒரு அவங்களோட கற்பனையில இருந்துலாம் பேசல. மும்மொழி கொள்கையை நீங்க ஏத்துக்கலன்னா நிதி தரமாட்டோம், நிதி இல்லன்ட்டாங்க. நிதி தரமாட்டோம் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? இல்ல, நிதி தரமாட்டோங்கிறத ரொம்ப வெளிப்படையா கல்வி அமைச்சர் வந்து வெளிப்படையா சொல்றாரு. அப்ப வந்து இந்திய ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மூணாவது மொழி ஹிந்தி இல்ல, மூணாவது மொழி பிராக்கெட்ல ஹிந்தி, அது இந்தியா தான் நான் புரிஞ்சுக்கிறேன். மூணாவது மொழி ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிதி கொடுக்குறோங்கிறாங்க. அப்போ அதை எதிர்க்கிறது தமிழ்நாடு அரசு. அந்த ஏத்துக்கலன்னா அந்த 2152 கோடியை கொடுக்க மாட்டோங்கிறாங்க. இது ஒரு விஷயம். இன்னொன்னு டீலிமிட்டேஷன். ஸோ இந்த மாதிரி அரசியல் முன்னெடுப்புகளை திமுக வந்து ரொம்ப அதிகமாக இந்த கடந்த 7-8 மாசங்கள்ல எடுத்திருக்காங்க. மாநில அளவில் மட்டும் இல்லாம நீங்க நேஷனல் லெவல்ல கூட சிஎம் வந்து மற்ற சதர்ன் ஸ்டேட்ஸ் சீஃப் மினிஸ்டர்ஸை கூப்பிடுறது, பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர், ஒடிசாவுடைய ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் எல்லாம் கூப்பிட்டு எந்தெந்த மாநிலங்கள் பாதிக்கப்படுமோ அவர்களை அழைத்து பேசி ஒரு ஆன்டி பிஜேபிக்கு ஒரு பைவட்டல் ஃபோர்ஸா அவர் எமர்ஜ் ஆகணும்னு ஒரு ஐடியா பண்ணி அதெல்லாம் பண்றாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து நீங்க இங்க இருந்தே பேசிக்கிட்டு இருக்க கூடாது, அங்க போய் பேசணும். இது போன்ற விஷயங்களை வந்து இப்ப நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் பேசுவார்னு எதிர்பார்க்கறீங்க. நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து உங்களுக்கு நிதி பற்றி மட்டும் இருக்காது. அது வந்து அந்த கவர்னிங் கவுன்சில் மீட்டிங்ல அவர் எல்லா விஷயங்களையும் ஒரு மாநில அரசினுடைய முதலமைச்சர் எடுத்து வைக்கலாம். இப்போ ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி இந்த மீட்டிங்க்கு போறவங்க எல்லாருமே வந்து எதிர்க்கட்சிகளுக்கு வந்து என்னன்னா ஒரு 10 நிமிஷம் எல்லாருக்கும் டைம் கொடுப்பாங்க. பட் எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸ் 5 minutes 10 minutes கொடுப்பாங்க. ஏன்னா அத்தனை சிஎம்ஸ் பேச முடியாதுங்கிற காரணம் சொல்லுவாங்க. பட் ஆப்போசிஷன் லீடர்ஸ் எப்பவுமே அது எந்த கட்சியாக இருந்தாலும் கொஞ்சம் அதிகமான டைம் பேசணும்னு நினைப்பாங்க. ஏன்னா பிஜேபி சீஃப் மினிஸ்டர்ஸ்லாம் அவங்க ஸ்பீச்சை வந்து 5 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருவாங்க, பெல் அடிச்சா அவங்க உட்காந்துருவாங்க. ஏன்னா உட்கார்ந்து இருக்கிறது அவங்க பிரைம் மினிஸ்டர். பட் ஆப்போசிஷன் சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கு அந்த ஒரு நிர்பந்தம் கிடையாது. அது செல்வி ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, திரு கருணாநிதியாக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி அல்லது மு.க. ஸ்டாலின், 4 பேருக்கு எல்லாருக்குமே அது பொருந்தும். அப்போ ஜெயலலிதா அவர்களும் வெளிநடப்பு செய்தது இதனால் தான். என்னை வந்து நேரத்துக்கு மீறி என்னை பேச அனுமதிக்கல, எங்க மாநில உரிமை. ஸோ அப்போ நாளைக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு வெளிநடப்பு இருக்கலாம். வெளிநடப்பு இல்லைன்னா கூட மாநில உரிமைகளை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா அது வந்து நீங்க சொல்றதுல இருந்து பார்த்தா அரசியல் ஒரு கட்டாயம் இருக்கு அப்படிங்கிறதும் தேர்தல் அதெல்லாம் கணக்கோட சேர்த்து பார்க்கலாம். அப்ப தனிப்பட்ட சந்திப்புங்கிறது அடிபட்டு போயிடுதா? ஏன்னா அங்க போய் எதிர்ப்பை பதிவு பண்றாரு அப்படின்னு நீங்க பாக்குற அந்த ஸ்டேட்மெண்ட் சரியா இருக்கும்னா இன்னும் எதிர்ப்பை இன்னும் வீரியப்படுத்தும் போது தனிப்பட்ட முறையில போய் பிஎம் பார்க்க முடியாது, அல்லது அதனால எந்த பலனும் ஏற்படாது. தமிழ்நாடு முதலமைச்சரா தானே போறாரு. இல்ல இவங்க தனிப்பட்ட குடும்ப நலன் அப்படிங்கிறது குடும்ப நலன் எனக்கு ஒரு விஷயம் இதுல புரியல. குடும்ப நலன் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. குடும்ப நலனாக இருந்தாலும் கூட அப்ப இங்க அக்னி கூட அதுல ரொம்ப தெளிவா சொன்னாரு. பொலிட்டிக்கல் இதுக்காக இவர் வந்து குடும்ப நலன் சொல்ல, அக்னீஸ்வரன் குடும்ப நலன் சொல்லல. நீங்க சொல்லும் போது கூட அவர் கரெக்ட் பண்றாரு. அதுல வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்கு. அந்த பொலிட்டிக்கல் ஆங்கிள் என்னங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இங்க எங்க பிரச்சனை வருது, இவர் வந்து டெல்லியில் யாரை சந்திக்கிறார், வெள்ளை கொடி காட்டுகிறாரா? அப்ப யாருக்காவது வெள்ளை கொடி காட்டினா குடும்பத்தை காப்பாத்திடுவாங்களா? அப்ப நீங்க வந்து யாரை வந்து நீங்க வந்து ஒரு பேட் லைட்ல ப்ரொஜெக்ட் பண்றீங்கன்னா மத்திய அரசு வந்து அப்ப போய் நீங்க வெள்ளை கொடி காட்டினீங்கன்னா மத்திய அரசு வந்து ஈடி கிட்ட சொல்லி ரைடு ஸ்டாப் பண்ணிடும். அப்ப கூட்டணி கட்சி தலைவர் மேல நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா அவர் முடிவு தான் எடுக்கணும். இவங்க என்னவா காமிச்சாலும் அதை ஏத்துக்கணுமா வேணாமாங்கிறத யார் முடிவு பண்றது? அந்த விஷயத்தை தான், அதுதான் அங்க பிரச்சனை. இது வந்து நீங்க வந்து
அதிமுகவுக்கு இதில் ஒரு அவங்களுக்கும் ஒரு அரசியல் கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் ஏற்கனவே டெல்லிக்கு சார் அவங்க பொலிட்டிக்கல் பாயிண்ட்ல கேள்வி எழுப்புறாங்க. கடந்த காலங்களில் நீங்க நிராகரிக்கிறீங்க, போகல, மறுத்தீங்க, இன்னைக்கு திடீர்னு போறீங்க அப்படிங்கறத ஒரு வாய்ப்பு தானே. ஒரு அப்போசிஷன் பார்ட்டி வந்து அதை பயன்படுத்தத்தானே செய்யும். இந்த வேறுபாட்டை சுட்டி காட்டுவாங்கல்ல. அதிமுகவுக்கு அது வந்து பொலிட்டிக்கல் எக்ஸ்ப்ளோசிவ் இஷ்யூ அது. அததான் அவங்க கேட்கறாங்க. பட் அங்க எங்க அதிமுகவினுடைய ஒரு அந்த பொலிட்டிக்கல் இது வந்து அடிபட்டு போகுதுன்னா, அப்ப நீங்களே சொல்றீங்களா பாஜக போய் பார்த்தா, பிரதமரை போய் பார்த்தா அப்ப ரெய்ட்ஸ் எல்லாம் நின்னுடும், இவர் காப்பாத்துவாரு, பிரதமரை போய் பார்த்தா காப்பாத்துவாருன்னு அதிமுகவே சொல்லுதாங்கிற ஒரு உள்நோக்கம் கொண்ட கேள்வி வருது. அந்த கேள்வியை தான் நான் கேட்கிறேன். அதே மாதிரி அக்னீஸ்வரன் சார் சொன்ன ஒரு சில விஷயங்கள், அதாவது இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணா வந்து ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணா, தமிழ்நாடு அரசாங்கம் வந்து 2018-19 திரு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அன்றைய தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மாஃபோய் பாண்டியராஜனும் இன்னைக்கு ஃபினான்ஸ் செக்ரட்டரியா இருக்க திரு உதயச்சந்திரன் அவர்களும் அந்த ரிப்போர்ட்டை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதன் பிறகு இந்த அரசு வந்து எல்லா ரிப்போர்ட்ஸையும் பப்ளிக் டொமைன்ல வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த இவங்க என்னென்ன டிஎன்எஸ்டிஏ தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அவர் சொல்லிருக்கிறது இப்ப அமர்நாத் சப்மிட் பண்ண அதுக்கும் தமிழக அரசுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்ல. அது தமிழ்நாட்டினுடைய உரிமை சார்ந்ததாச்சு, அதை ஏன் வலியுறுத்தலன்னு கேக்குறாரு. நாடாளுமன்றத்துல அது நிறைய எம்பிஸ் பேசி இருக்காங்களே, அந்த ரிப்போர்ட்டை நீங்க வெளிவர வேண்டும், இப்ப ரிஜெக்டட்னு வந்துச்சு சார். இதுக்கு முன்னாடி வெளியிடப்படல. நாளைக்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசுறாங்க. இன்னைக்கு உண்மையை சொல்ல போனா இன்னைக்கு சிஎம் கிட்ட இருந்து ஒரு ட்வீட் வரும் நானே எதிர்பார்த்தேன். இன்னும் ட்வீட் வரல. சோ மேபி அதுல அது என்னங்கறத அதை வந்து வெட் பண்ணணுமா இல்ல வெட் பண்றது நிறைய அந்த ஆர்கியாலஜிஸ்ட் கிட்டே அது வந்து நிறைய ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. ஏன்னா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்கவேட்டரோட ரிப்போர்ட்டை நீங்க வெட் பண்ண முடியாது. அமர்நாத் என்ன சொல்றாருன்னா, நான் பண்ணிருக்கக்கூடிய என்னுடைய அறிக்கையை வெட் பண்ண முடியாது, அது நியாயம் இல்ல அப்படிங்கிறாரு. ஆனா வேற ஒரு கருத்து அதுல என்ன இருக்குன்னா வெட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம். ஏன்னா நான் இதையே ரொம்ப வெளிப்படையா தெளிவா பேசுறேன்னா, இந்த ஸ்டோரிஸ் நான் ஒரு 4-5 வருஷமா ரொம்ப டீப்பா கவர் பண்றதுனால இதுல தமிழ்நாடு அரசை பொறுத்தவரைக்கும் அவர் பேசினார். அமர்நாத் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, இப்பதான் ஜனவரியில பேசினாரு. நான் சப்மிட் பண்ணி 2 வருஷம் ஆச்சு, வெளியிடப்படல, ஏன்னு காரணம் தெரியலன்னு சொல்லும் போதுதான் சொல்றாரு, இதை வெட் பண்றதுக்கான அதிகாரம் யாருக்கும் இல்ல, வெளிவந்த பிறகு அது மேல கருத்து சொல்லலாமே தவிர அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றாரு. இப்ப அக்னீஸ்வரன் என்ன சொல்றாருன்னா, இப்படி ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்ல தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டுக்கான உரிமை பற்றி பேசக்கூடிய அரசு, இரும்பு காலம் சொல்லக்கூடிய அரசு ரியாக்ட் பண்ணிருக்க வேண்டாமான்னு கேக்குறாரு. அதுதான் நான் சொன்னேன்ல, ஐ எக்ஸ்பெக்டட் இட். ஓகே, சோ அந்த ட்வீட் வருதா, மேபி நாளைக்கு அவர் பேசுறாரான்னு எதிர்பார்க்கணும். பேசுறாரா இல்ல இதுக்கான இவங்க ஒரு ஹோம் வொர்க் பண்ணிட்டா அது என்ன, ஏன் இதை செய்கிறாங்க? ஏன்னா இதை இப்போதைக்கு வந்து திரு சு வெங்கடேசன் பேசுறாரு அல்லது ஆர் பாலகிருஷ்ணன் பேசுறாரு. நீங்க பாலகிருஷ்ணன் வந்து இப்ப பொறுப்புல இருக்காரு சார். அவரு கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவா நீங்க பாக்கலையா? தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இதுல தான் இருக்காரு. உலக தமிழ் அவருடைய விஷயத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த முதலமைச்சர் இதுல பேசணும்னு எதிர்பார்க்கறாரு நினைக்கிறேன். முதலமைச்சரே வந்து எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றதுனால சிஎம் பேசணும்ங்கற எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப நியாயமான ஒரு எதிர்பார்ப்பு. பேசலாம். நான்